ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்து ஹோம் அண்ட் கிச்சன். என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன்னா, இது வந்து ஒரு இந்தியனைஸ்டு ஒரு பாஸ்தா ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஃபியூஸ்லி பாஸ்தா. இது வந்து மினி ஃபியூஸ்லி பாஸ்தா தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து செஞ்ச வந்து ஒரு பாஸ்தா. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தி. இது நான் டிமார்ட்டில் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் வாங்கினேன். எனக்கு இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட குக்கிங் டைம் 7 to 8 மினிட்ஸ். அதாவது தண்ணி கொதிக்க வச்ச பிறகு இதை வந்து போட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாஸ்தா வெந்த பாஸ்தா உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து சின்னதாக தான் இருக்கும் இந்த ஃபியூஸ்லி பாஸ்தா. நான் யூஸ்வலான பெரிய பாஸ்தா எடுக்கலை. இது வந்து சின்ன குழந்தைங்க கூட நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பெருசாக இருக்கிறத விட இந்த சின்னதாக இருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டு சீக்கிரமாக உள்ளே இறங்குது நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதுதான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி வச்சு அது நல்லா கொதித்த பிறகு இந்த எடுத்து வச்சுருந்த அந்த கப்பில் இந்த பாஸ்தாவை இதில் போட்டிருக்கேன். அதில் இருந்த குக்கிங் டைம் டீட்டெயில்ஸ் படி 7 to 8 மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ண போகிறேன் நல்லா. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணோடனே அது வந்து உடையுது பார்த்திங்களா. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இதுதான் எடுத்துடலாம். இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் விட அவசியம் கிடையாது. நீங்கள் தண்ணியை வந்து வடிச்சிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பாஸ்தா வந்து ரா பாஸ்தா இந்த கப்பு ஃபுல்லாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கப்பில் வந்து ஒரு 3/4 கப்பும் இருந்தது. அதுக்கப்புறமா நான் ஃபில்டர் அந்த வடிகட்டிலையும் கொஞ்சம் இருந்தது. அவ்வளோ டபுள் த அமௌண்ட் எனக்கு கிடச்சிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து ரொம்ப பயங்கர இந்தியனைஸ்டு ஸ்டைலாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே அது வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். ஸோ அதை வந்து வதக்கிட்டுருப்போம். நான் வந்து இது வந்து இந்தியனைஸ்டாக தான் நான் செய்கிறேன். டேசி ஸ்டைல் தான் இது வந்து. நீங்கள் எந்த சாஸோ இல்லை வேறு எதுவும் இதில் நான் வந்து ஆட் பண்ண போகிறது இல்லை. நார்மலாக நம்ம எப்படி நூடுல்ஸ்லாம் நம்ம இந்தியனைஸ் செய்கிறோம் அது மாதிரி தான் இதுவும். நான் இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நல்லா வதங்கணும், ஒரு நல்ல வாசனை வர வரைக்கும். நான் வந்து இடித்து சேர்த்துருந்தேன், நான் வந்து அரைச்சி சேர்க்கல. அந்த அரைச்சி சேர்த்தா எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கிறத இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது இந்த பாஸ்தாக்கு. இப்போ வந்து நான் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து அதை ஃபைனாக சாப் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மிக்சியில் வந்து நல்லா பியூரி மாதிரி பண்ணி போடலாமேன்னு கேட்கலாம். பட் எனக்கு அது ரொம்ப பிளாண்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் எப்போவுமே. ஆனால் இப்போ நம்ம நல்ல ஃபைனாக நல்லா ஒரு பழுத்த தக்காளி எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி போட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த டொமேட்டோ சங்க்ஸ் வந்து கிடைக்கும். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட். ஏன்னா நம்ம பாஸ்தா பிளாண்டாக இருக்கும். அதனால் இந்த புளிப்பு இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பியூரி பண்ணி போட்டுட்டோம்னா அந்த ஒரு ஃப்ளேவரே எனக்கு நல்லா இல்லாத மாதிரி ஒரு தோணிகிட்டே இருக்கும். ஸோ நான் எப்போவுமே வந்து உங்களுக்கு அப்படியே இது கொஞ்சம் தக்காளி வந்து ரொம்ப சங்க்ஸாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா மின்ஸ் மாதிரி பல்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தக்காளியை 2-3 இது பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப பியூரிங் பண்ணி போடாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ நான் இப்போ என்ன சேர்க்க போகிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன் இதில். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக நம்ம ரெட் சில்லி பவுடரும் தனியா பொடியும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சாம்பார் பொடி வீட்டில் அரைச்ச பொடி தான் இருக்குது, அதுவும். அப்புறம் வந்து நான் வந்து இதில் உப்பும் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் இதில் நான் சேர்த்த மசாலா. இது வந்து பார்த்திங்கன்னா மேகி மேஜிக் மசாலா. இது வந்து ஒரு 10 ருபீஸ் பேக்கெட் என்கிட்ட இருக்குது. நான் யூஸ்வலாக இது செய்யும்போது இந்த பாஸ்தா ரெசிபி இது போடுவது இது ஒரு பஞ்ச் கொடுக்கும். இந்த பர்டிகுலர் பாஸ்தா ரெசிபிக்கு இது பயங்கர இந்தியனைஸ்டு மாதிரி இருக்கிறதுனால இந்த மேஜிக் மசாலா வந்து போடும்போது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லைன்னா நீங்கள் வந்து சிக்கன் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலா அது மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாஸ்தாவில். இப்போ அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்கின பிறகு நான் பாஸ்தா ஆட் பண்ணி கலரிட்டேன் நல்லா. அவ்வளோதான், நம்மளுடைய பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பேச்சுலர் குக்கிங் மாதிரி தான், யார் வேணால் ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.